அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 29, கல்லாமை. குறள் எண் 285. அருள் கருதி அன்புடையர் ஆதல், பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்க்கண் இல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அருளினிது உயர்ச்சியை அறிந்து அதன் மேல் அன்புடையராய் ஒழுகுதல், பிறர் பொருளை வஞ்சித்து கொள்ள கருதி அவரது சோர்வு பார்ப்பார் மாட்டு உண்டாகாது என்கிறார். அதாவது எல்லாரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற அருள் நினைவு உடையவர்கள், அன்பு செலுத்துபவர்கள் எக்காரணத்தை கொண்டும் பிறரிடம் பிறர் பொருளை வஞ்சித்து எடுக்க மாட்டார்கள், திருட மாட்டார்கள். அவர்கள் எப்போது சோர்வு அடைந்திருக்கிறார்கள், மறதி அடைந்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கவும் மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு அந்த திருடு என்ற ஒரு பழக்கமே பிடிக்காது. அதைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக உணர்த்தியுள்ளார். அதாவது இதாங்க, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று பாடியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். அதாவது மனிதன் நல்லவனாக இருந்தாலே போதுங்க. அதாவது இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்பவன் தான் மனிதன் என்கிறார் திரைப்பட கவிஞர். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டுங்க. அதை விட்டுவிட்டு இன்னொருத்தனுடைய பொருளை வஞ்சித்து தீரினால் அவன் உள்ளம் எவ்வளவு பதறும், சிந்திச்சு பாருங்க. அதுக்கு கூடவே கூடாதுங்க. தயவு செய்து சொல்கிறேன், அந்த மாதிரி எண்ணங்கள் நம்மிடம் வரவே கூடாது. மாணவ செல்வங்களே, உங்களுக்கு தான் சொல்கிறேன். சின்ன வயதில் இருந்தே நான் நேற்று ஒரு உதாரணத்தையும் சொன்னேன். ஒருவனை எனக்கு நல்லா தெரியும். அவன் 8th ஸ்டாண்டர்டுக்கு 8வது படித்ததுக்கு பின்னாடி அவன் படிக்காமல் திருட்டு தொழிலே ஆரம்பித்து கடைசியில் 40 வயதில் போலீஸாரிடமே காவல்துறையிலையுமே அடிபட்டு இறந்து போயிட்டான். அதனால் சொல்கிறேன், தயவு செய்து அந்த எண்ணம் நம்மிடம் வரவே கூடாது. மாணவ செல்வங்களுக்கு என்ன, படிப்பு ஒன்றுதான் குறிக்கோள். நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சியாளராக வர வேண்டும், அல்லது ஒரு மிகப்பெரிய டாக்டர், அதாவது கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் குடித்து விட்டு போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி அப்படியே ஹார்ட் அட்டாக், ரொம்ப அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் இறந்து போகிறார்கள். பெரும்பாலானோர் அதில் தான் இறக்கிறார்கள். அதற்காக கார்டியாலஜிஸ்ட் போன்ற ஒரு பெரிய பதவி தொழிலில் தாங்கள் மயக்கம் போடுறதுக்கும் மருந்துக்கும் ஆள் தேவைப்படுது. அதனால் தயவு செய்து நீங்கள் நிச்சயமாக நீங்கள் முடிக்கையிலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும், அதனை பற்றி கவலைப்படாமல் தினந்தோறும் ஒரு திருக்குறளை படித்து வந்தாலே உங்களுடைய வாழ்க்கை வளமாகும், வாழ்க்கை வசந்தமாகும். இலையுதிர் காலமாக ஆகாது, வசந்த காலமாக மாறும். தமிழ் புத்தாண்டிலேயே உங்களை வாழ்த்தும் எழுத்தாளர் சோ. பரமசிவம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.